தாயின் கருப்பையில் மனித உயிர்களின் வளர்ச்சி படிகளை பற்றி இன்னும் ஒரு முக்கியமான கருத்தை அல் குர்ஆன் முன்வைக்கின்றது. அதாவது தாயின் கருப்பையில் முதலில் எண்புகள் விருத்தியாகும், பின்னர் அவை தசையினால் போர்த்தப்படும் என அல் குர்ஆன் கூறுகின்றது. பின்னர் அந்த இந்திரிய துளியை அலக் என்ற நிலையில் ஆக்கினோம். பின்னர் அந்த அலக்கை ஒரு தசை பிண்டமாக்கினோம். பின்னர் அத்தசைப்பிண்டத்தை எலும்புகளாகவும் ஆக்கினோம். பின்னர் அவ்வெலும்புகளுக்கு மாமிசத்தை அணிவித்தோம். பின்னர் நாம் அதனை வேறு ஒரு படைப்பாக ஆக்கினோம். அல்லாஹ் பெரும் பாக்கியமுடையவன், மிக அழகான படைப்பாளன். முளைய இயல் என்பது தாயின் கருப்பையில் விருத்தியடையும் முளையம் பற்றிய கல்வியை வழங்கும் விஞ்ஞானத்தின் ஒரு கிளையாகும். தசையும் என்பும் ஒரே நேரத்தில் விருத்தி அடைவதாக மிக அண்மை காலம் வரை முளையவியலாளர்கள் நம்பியிருந்தனர். இதனால் நீண்ட காலமாக சிலர் இவ்வசனம் விஞ்ஞானத்துடன் முரண்படுவதாக வாதாடினர். நவீன தொழில்நுட்பத்தின் பயனாக விருத்தி அடைந்த உயிர் நுணுக்கு காட்டிகள் மூலம் தற்போது இக்குர்ஆன் வசனம் உண்மை என நிரூபிக்கப்பட்டுள்ளது. நுணுக்கு காட்டியினூடாக அவதானங்கள் தாயின் கருப்பையில் வளரும் முளையத்தின் விருத்தி இவ்வசனத்தில் குறிப்பிட்டபடியே நிகழ்கின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. முதலில் முளையத்தின் கசி இளைய என்பு வன்மையடையும். பின்னர் என்பை சூழ உள்ள இளையங்களிலிருந்து தெரிவு செய்யப்படும் தசைக்கலங்கள் ஒன்றாகச் சேர்ந்து என்பை போர்த்தி மூடும். இந்நிகழ்வானது டெவலப்பிங் ஹியூமன் என்ற விஞ்ஞான வெளியீடு ஒன்றில் பின்வருமாறு விளக்கப்படுகின்றது. 7வது வாரத்தில் வன்கூடானது உடல் முழுவதும் பரவத் தொடங்கும். என்புகள் அவற்றின் உரிய வடிவங்களை எடுக்கும். 7ஆம் வாரத்தின் இறுதியில் 8வது வாரத்தின் என்புகளை சுற்றி தசை அவற்றின் இடங்களில் எடுத்துக்கொள்ளும். சுருங்கக்கூறின் நவீன முளையவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் அல் குர்ஆன் வசனங்கள் எந்த அளவு உண்மை என்பதை கண்டுகொள்ளலாம். தாயின் கருப்பையில் 3 கட்டங்களினூடாக மனிதன் உருவாக்கப்படுவதாக அல் குர்ஆன் கூறுகின்றது. அவன் உங்களை தாய்மார்களின் கருவறைகளில் 3 இருள்களுக்குள் கட்டங்கட்டமாக படைக்கின்றான். அவனே அல்லாஹ், உங்களுடைய இறைவன். அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது. அவனைத் தவிர வேறு நாயன் இல்லை. அவ்வாறிருக்க நீங்கள் எப்படி திருப்பப்படுகிறீர்கள்? இவ்வசனத்தின்படி மனிதனின் உருவாக்கம் தாயின் கருப்பையில் 3 தெளிவான படிமுறைகளின் ஊடாக இடம்பெறுகின்றது என்பதை விளங்கலாம். உண்மையில் குழந்தை வளர்ச்சி தாயின் கருப்பையில் 3 வேறான இடங்களில் நடைபெறுவதாக நவீன உயிரியல் தெரிவிக்கின்றது. தற்போது மருத்துவ துறையில் போதிக்கப்படும் எல்லா பாடப்புத்தகங்களும் இதனை ஓர் அடிப்படையாக வைத்துள்ளன. உதாரணமாக, அடிப்படை மனித முளையியல் எனும் முளையவியல் துறை சார்ந்த அடிப்படை நூலில் இவ்வுண்மை இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது. கருப்பையில் வாழ்க்கை 3 நிலைகளில் இடம்பெறும். முளையத்திற்கு முன்னானது முதல் 2.5 வாரமும், முளையமானது 8ஆம் வாரத்தின் இறுதி வரையும், சிசுவானது 8ஆம் வாரம் தொட்டு பிறப்பு வரையும் ஆகும். இவ்வசனங்கள் குழந்தையின் வேறுபட்ட 3 விருத்தி படிகளை காட்டுகின்றன. நவீன கருவிகளின் ஊடான அவதானத்தின் பின்னரே தாயின் கருப்பையினுள்ளே விருத்திக்கான தகவல்கள் பெறக்கூடியதாயிருந்தது. இத்தகவல்களை ஒத்ததாகவே அல் குர்ஆனின் வசனங்கள் அற்புதமான முறையில் அமைந்துள்ளன. அல் குர்ஆன் மனிதனின் வசனமன்றி இறைவனின் வசனமே என்பதற்கு இதுவும் ஓர் அத்தாட்சியாகும்.
பின்னைய கிழக்கு ரோம பேரரசின் ஒரு பகுதியான பைசாந்திய சாம்ராஜ்யம் பற்றி சூரா ரோமின் முதல் வசனங்கள் குறிப்பிடுகின்றன. இவ்வசனங்கள் பைசாந்திய சாம்ராஜ்யம் ஒரு பாரிய தோல்வியை சந்தித்ததாகவும் அது விரைவில் மீண்டும் வெற்றி பெறும் எனவும் கூறுகின்றது. தாழ்ந்த பூமியில் ரோம் தோல்வியடைந்து விட்டது. ஆனால் அவர்கள் தங்கள் தோல்விக்கு பின் விரைவில் வெற்றி அடைவார்கள். சில வருடங்களுக்குள்ளாகவே. முன்னும் பின்னும் அதிகாரம் அல்லாஹ்வுக்குத்தான். அந்நாளில் மூமின்கள் மகிழ்வடைவார்கள். இவ்வசனங்கள் கிறிஸ்துவுக்கு பின் 620 கிறிஸ்தவ பைசாந்திய சாம்ராஜ்யம் பாரசீக சிலை வணங்கிகளின் கரங்களில் வீழ்ந்து 7 வருடங்களின் பின்னர் இறங்கின. இவ்வசனங்கள் பைசாந்தியர் சீக்கிரம் வெற்றி பெற்றுவிடும் என்று குறிப்பிடுகின்றது. உண்மையில் பைசாந்தியா திருப்பி வெற்றி பெறுவது எப்படி போனாலும் தப்பி பிழைப்பதை கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பேரிழப்புகளை சந்தித்திருந்தது. பாரசீகம் மட்டுமன்றி இன்னும் பலரது அச்சுறுத்தலுக்கு பைசாந்திய அரசு இலக்காகி இருந்தது. பைசாந்திய மன்னன் ஹெர்க்யூலிஸ் தன் படையினரின் செலவுகளை ஈடு செய்வதற்காக தேவாலயங்களில் இருந்து தங்கம் வெள்ளி எல்லாவற்றையும் உருக்கி நாணயமாக்குமாறு உத்தரவிட்டான். அதுவும் போதாமற் போன போது வெண்கலச் சிலைகள் உருக்கி பணமாக்கப்பட்டன. அத்தோடு பல கவர்னர்கள் மன்னர் ஹெர்க்யூலிஸிற்கு எதிராக கிளர்ந்தெழுந்ததோடு பைசாந்திய பேரரசு அழிவின் விளிம்பில் தள்ளாடி கொண்டிருந்தது. பைசாந்திய பேரரசு ஏற்கனவே சொந்தமாக இருந்த மெசபத்தோமியா, பலஸ்தீன், எகிப்து, ஆர்மேனியா போன்ற பிரதேசங்கள் எல்லாம் பாரசீகர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டன. சுருங்கச் சொல்லால் பைசாந்தியா முழுமையாக அழிந்துவிடும் என ஒவ்வொருவரும் எதிர்பார்த்திருந்தனர். சரியாக அச்சந்தர்ப்பத்திலேதான் சூரா ரோமின் இவ்வசனங்கள் பைசாந்தியா மீண்டும் வெற்றி வாகை சூடும் எனும் செய்தியை முன்னறிவிப்பு செய்தது. இச்செய்தியை அரேபிய இணை வைப்பாளர்கள் அசாத்தியமானது என கருதி பரிகசித்தனர். இவ்வெற்றி ஒருபோதும் நிதர்சனமாக போவதில்லை என அவர்கள் கருதினர். இவ்வசனங்கள் இறங்கி சுமார் 7 வருடங்களின் பின் கிறிஸ்துவுக்கு பின் 627 டிசம்பர் மாதத்தில் நினேவா பைசாந்தியாவுக்கும் பாரசீக சாம்ராஜ்யத்துக்கும் இடையில் ஒரு கடும் சமர் நிகழ்ந்தது. இச்சந்தர்ப்பத்தில் எதிர்பாராத விதமாக பைசாந்தியர்கள் பாரசீகர்களை தோற்கடித்து விட்டார்கள். சில மாதங்களின் பின் தாம் ஏற்கனவே கைப்பற்றிய பிரதேசங்களை மீள ஒப்படைப்பதாக பைசாந்தியர்களோடு பாரசீகர்கள் ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டனர். இவ்வாறு இறுதியில் அல் குர்ஆன் குறிப்பிட்டது போல ரோமர்களின் வெற்றி அற்புதமான முறையில் நிதர்சனமாகியது. இவ்வசனங்களில் அக்காலத்தில் யாரும் அறிந்திராத ஒரு புவியியல் உண்மையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூரா ரோமின் 3ஆம் வசனம் ரோமர்கள் உலகின் மிகவும் தாழ்மையான பிரதேசத்தில் தோற்கடிக்கப்பட்டார்கள் என குறிப்பிடுகின்றது. இங்கு வந்துள்ள அதுனல் அருள் எனும் சொல்லுக்கு அண்மையில் உள்ள பிரதேசம் என்றே பல மொழிபெயர்ப்புகளில் இடம் எனினும் இதற்கு மொழி ரீதியான சரியான கருத்து உலகின் மிக தாழ்ந்த இடம் என்பதாகும். இவ்வசனம் குறிப்பிடுவது போல் சிரியா, பலஸ்தீனம், ஜோர்தான் ஆகிய நாடுகளுக்கிடையில் அமைந்துள்ள சாக்கடலை அண்டிய பகுதியிலேயே பைசாந்தியர்கள் ரோமர்களால் வெற்றி கொள்ளப்பட்டனர். கடல் மட்டத்திலிருந்து 395 மீட்டர் ஆழத்தில் உள்ள சாக்கடல் பிரதேசம் உலகின் மிக தாழ்ந்த பிரதேசம் என இன்று கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வுண்மை இன்றைய நவீன தொழில்நுட்ப முறையினை பயன்படுத்தியே கண்டறியப்பட்டது. ஆனால் இவ்வுண்மையை எவராலும் அறிய முடியாத ஒரு காலப்பகுதியில் அல் குர்ஆன் விளக்கியமை அதன் விஞ்ஞான அற்புதங்களுக்கு இன்னும் ஓர் உதாரணமாகும்.